மக்கள் தீர்ப்பு எதுவா இருந்தாலும் சரி, நான் மக்களை விட்டு எப்பவும் போமாட்டேன். நான் நிச்சயமா மக்களை சந்திப்பேன். எதுக்கும் உடைஞ்சு போக மாட்டேன். மக்கள் பணியிலிருந்து விலக மாட்டேன்னு விஜய் அவர் சொல்லியிருக்காரா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தேர்தல் முடிவுகள் குறித்து தன்னோட நிலைப்பாட்டை உடைத்து பேசியிருக்காரு விஜய். மக்கள் எத்தகைய தீர்ப்பை வழங்கினாலும் அதை ஏத்துப்பேன்னு அவரை சொல்லியிருக்காரு. நேர்லயும் சந்திப்பேன்னு சொல்லியிருக்காரு. வேட்பாளர்களோட சமீபத்திய ஆலோசனை கூட்டத்துல விஜய் அவர் பல விஷயங்கள் பேசியிருக்காராம். இந்த ஆலோசனையப்ப தேர்தல் களத்துல விஜய் அவர் ஏன் போதிய அளவுல பிரச்சாரத்துக்கு வரவில்லை அப்படின்னு தொகுதி மக்கள் கேள்வி எழுப்பியதா சில பேர் சுட்டி காட்டியிருக்காங்க. இதுக்கு பதிலளிச்ச விஜய் அவரு திட்டமிட்டபடி பிரச்சார பயணங்களை மேற்கொள்ள உரிய அனுமதி கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு. பிரச்சார களத்துல திரளும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பே இல்ல. ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல நான் எப்படி வெளியே வருவேன். பல தொகுதிகளுக்கு இதனாலேயே செல்வதை தவிர்த்தேன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. மக்களோட பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்ததுனால இந்த முடிவு எடுக்கப்பட்டதா அவர் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு விஜய் அவர் ரெடியா இருக்காரு. ஏன்னா மக்கள் என்ன செய்தாலும் அது சரியா இருக்கும். மக்கள் எடுக்கிற முடிவு நாம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமா இனியும் மக்கள் கூட இருந்து நிச்சயமா ஆட்சியை பிடிக்க அவர் முயற்சி பண்ணுவாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. விஜய் அவரு இந்த அரசியல் களத்துல இருந்து பின்வாங்க மாட்டார் அப்படிங்கறது இப்ப தெரிய வந்திருக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 23ஆம் தேதி ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துச்சு. அந்த வகையில மே 4ஆம் தேதி வாக்குகள் என்ன இருக்காங்க, எல்லாருமே மிகப்பெரிய ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவரு எந்த அளவுக்கு இதுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு, எந்த அளவுக்கு இதுல மாறுதலை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்காகவே தமிழக வெற்றி கழகம் 52ல இருந்து 74 இடங்களை பெற்று மாநிலத்துல ஒரு வலுவான அரசியல் சக்தியா உருவெடுக்கும்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. அதே சமயம் அதிமுக தலைமையிலான கூட்டணி 34ல இருந்து 56 இடங்களை மட்டுமே பெறும்னு, இதர வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சைகள் 2 இடம் பெறும் சொல்லியிருக்காங்க. வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் அதிகமா இருக்கு. திமுக 39 வாக்குகளையும், தாவேகா 30% வாக்குகளையும், அதிமுக கூட்டணி 27% வாக்குகளையும் பெறக்கூடும்னு நிறைய தகவல்கள் வெளியாகிருக்கு. ஆக மொத்தத்துல இதுல யாரு வெற்றி பெறுவா, ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. உண்மையா இந்த கருத்து கணிப்பெல்லாம் மாற்றம் கொடுக்குமா, இதே கருத்து கணிப்புகள் வருமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.